ஐயோ ஹலோ அலிபாய் நர்சிங் ஹோம் டாக்டர் நான் கங்கா பேசுறேன் சத்யமூர்த்தி சாருக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரமா வாங்க ப்ளீஸ் டாக்டர் ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வர சமயத்துல முதல் சிகிச்சை என்னன்னா பாதிக்கப்பட்டவரோட வாயில நம்ம வாயை வச்சு ஊதுறதுதான். அப்படி செய்யறதுனால இதய துடிப்பு சமமான நிலைக்கு வந்து அந்த மனுஷனுக்கு அசைவுகள் உண்டாகும். கங்கா தன்னோட எதிர்கால வாழ்க்கை என்னாகுங்கிறதையே மறந்து தன்னைத்தானே தியாகம் பண்ணிருக்கா. உங்களுக்கு போன உயிரை கொடுத்திருக்கா. மன்னிச்சிருங்க சார். அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உன்னுடைய கடனை எப்படி தீர்க்க போறோம்னு நான் யோசனை பண்றேன். நீ என்னடா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியது என் கடமை. என்ன நோயாளியா இருக்கிற எங்க அம்மாவை காப்பாத்தி உயிர் கொடுத்தீங்க. எங்க மாமாக்கு நல்ல புத்தி சொல்லி எங்க அக்கா குடும்பத்துல விளக்கேத்தி வச்ச தெய்வம் நீங்க. அதுக்கு பிரதிபலனா நான் என்ன பண்ணாலும் எவ்வளவு பண்ணாலும் பத்தாது சார். நீ இந்த குடும்பத்தோட தெய்வம். இனி எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீங்களும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். கேளுமா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எந்த ஒரு பொண்ணு இஷ்டப்படுவா. ஆனா நான் உங்க பிள்ளைங்களுக்கு தாய் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கங்கா, என்ன இது? என்ன சொல்ற நீ? ஆமா சத்யமூர்த்தி சார், ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு இவங்க உங்களுக்கு சிகிச்சை பண்ணாங்களே, அப்பவே உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தம் ஏற்பட்டுடுச்சு. உங்களுக்கு துணையாயிட்டாங்க. உங்க குழந்தைகளுக்கு தாயாயிட்டாங்க. இந்த உணர்வுபூர்வமான உறவை பிரிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்ப சொல்லு கோபி, நான் பண்ணது தப்பா? என்னங்க இது? தப்பா போய் அவன்கிட்ட கேக்குறீங்க. அவன் பிரயாணம் பண்ணி ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கான். கோபி, நீ போய் குடிச்சுமா வா, டிஃபன் ரெடியா இருக்கு. இந்தாங்க மாத்திரை. ஏய், என்ன நின்னுகிட்டு இருக்க? காதுல விழலையா? சொல்றது உன் தாய். தாய். ஆஹாஹாஹா, உன் சட்டையும் அந்த பரட்ட தலையும் மீசை இல்லாத உன் மூஞ்சியும். ஹலோ, ஆம்பளைங்களுக்கு மீசை தாண்ட அழகு. ஏங்க, இவன் என்ன இத அமெரிக்கா நினைச்சிட்டு இருக்கானா இல்ல லண்டன் நினைச்சிட்டு இருக்கானா? இது பாரத நாடு. அதுலயும் பண்பாட்டுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிற தமிழ்நாடு. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்காது. அது சரிங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் உங்க பெரிய பையன் இப்படி பொறுப்பு இல்லாம அலைய போறான்? என்ன பண்ண சொல்ற கங்கா? நல்லா கேட்டீங்க. வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த ஆளான பையன் ஒருத்தன் இருக்கும்போது பொறுப்புகளை அவன்கிட்ட கொடுத்துடணும். நீங்க ஏன் அனாவசியமா கவலைப்படுறீங்க? பாரு கோபி, இனிமே உன் பழைய கதையெல்லாம் மறந்துடு. புது வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். இன்னையில இருந்து நீ என் கூட ஃபேக்டரிக்கு வர. நோ, நெவர். நான் வர மாட்டேன். நில்லு. எங்கப்பா போயிட்டு இருக்க? நான் உன் அப்பா மாதிரி இல்ல.
உனக்கு புதுசா Dress ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முடிய வெட்டிக்கிட்டு நீட்டா Dress பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நீ என் கூட ஃபேக்டரிக்கு வந்தாகணும். தெரிஞ்சுதா? டாடி சொல்றது உன் தாய். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேனேஜரையும் சூப்பர்வைசரையும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், எங்களை வர சொன்னீங்களா? இது யார் தெரியுதா? தெரியல மேடம். உங்களுக்கு எல்லாம் சின்ன முதலாளி. வணக்கம் சின்ன முதலாளி. அவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு முதலாளிங்கிற பட்டத்தை கொடுத்துட வேண்டாம். இவனும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளிதான். முதல்ல இந்த கம்பெனில இவன் நல்ல வேலையை கத்துக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தம்பி உங்களுக்கு எல்லாம் முதலாளி ஆகட்டும். கூட்டிட்டு போய் வேலையை கத்து கொடுங்க. ஓகே மேடம். வாங்க சார். இங்க லேடிஸ் கூட வேலை பாக்குறாங்க. அவங்க கிட்ட உன் வேலையை காமிச்ச அவுட். நீயா? ஷாக்கா இருக்குதா? ஏய், 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சக்திமான் மாதிரி மறைஞ்சே போயிட்ட. ஏய், வேற ஊருக்கு போய் கெட்டப்ப மாத்திக்கிட்டு வந்துட்டா நாங்க விட்டுருவோமா? தம்பி, போலீஸ்காரங்களுக்கு 2 கண்ணுதான். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உடம்பு பூரா கண்ணுடா. நான் புரிஞ்சுக்கினியா? மரியாதையா நீ சொன்ன மாதிரி 5 லட்சத்துக்கு கொடுத்துரு. நான் ஏன் கொடுக்கணும்? சிவாவை கொன்னது நான் இல்ல, நீங்க. ஏய், யாருகிட்ட கதை விடுற? என்கிட்டயா? இங்க பார், இந்த அல்வா குடுக்கற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம் தம்பி. வாழ்க்கையில நான் நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்கல. அதனால எல்லாத்தையுமே வெறுத்து ஒரு முடிவுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். என் சாவுக்கு வேற யாருமே காரணம் இல்லைன்னு உன் கையாலேயே ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு அதை அழகா உன் பாக்கெட்ல சொருகிட்டு நடு ரோட்ல உன்னை வெட்டி போட்டு வேண்டாம் அவனை. இந்த அண்ணன் சொன்ன வார்த்தை என்னைக்குமே தப்பானதில்ல தம்பி. நாங்க ரவுடிகளா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சத்தியத்தை கைவிட்டதே இல்ல. எங்களோட இந்த ரவுடிசமும் தாதாயிசமும் இல்லன்னா நாட்டுல எந்த அரசாங்கமும் ஒழுங்கா நடத்தவே முடியாது, புரிஞ்சுக்க. அதனாலதான் இன்னைக்கு கூட டெல்லி வரைக்கும் எங்களையே நம்பிக்கிட்டு இருக்கேன்னா. தபா, மரியாதையா நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு சேர வேண்டிய 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. தம்பி, நீ என்னன்னைக்கு சிரஞ்சீவியா வாழணும்னு மனசுல கல்மிஷம் இல்லாம உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நான் மறந்துருவியா? நாளைக்கு மறுபடியும் நாங்க வருவோம். 5 லட்சம் ரூபாய் கேஷ். பட்டா? குடிச்சிட்டு வந்திருக்கியா? எஸ். இது கௌரவமான குடும்பம். கெட்டப்ப மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதாது, மனசை கூட சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க. உன் நடவடிக்கை அந்த குழந்தைங்க மனசை கெடுத்துட கூடாது. ஞாபகம் வச்சுக்க. வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காட்டாத. வா. சாப்பிடு. என்ன கண்ணை உருட்டி காட்டுற? தாய்க்கு அடிக்கிற அதிகாரமும் இருக்கு, அணைக்கிற அதிகாரமும் இருக்கு. உள்ளவா. என்னங்க, இவன் என் சிநேகிதி சுமதி. ரொம்ப அப்பாவி. இவளை ஒரு அயோக்கிய மோசம் பண்ணி உள்ளே கொடுத்துட்டு போயிட்டான். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? இங்கே இருக்கட்டுமா? உனக்கு இல்லாத உரிமையா? அக்கா, இவ்ளோ பெரிய வீடு உன்னதாக்கா? இங்க எத்தனை பேர் குடியிருக்காங்க? பாவம், இந்த அப்பாவி பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு அந்த அக்கிரமக்காரனுக்கு எப்படி மனசு வந்தது?
அயோக்கியத்தனமும் அக்கிரமம் பண்றவங்களுக்கு தானே இன்னைக்கு காலமே. ஐ பாப்பா அழகா இருக்கு பாரு. வெளியே போங்க வெளியே போங்க